Dear friends, today class square root trick பார்க்க போகிறோம். அதில் எந்த மாடல் பார்க்க போகிறோம்னா இந்த சம் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாடல் பார்க்க போகிறோம். இப்போ சம் எடுத்து எழுதிட்டோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x/36 = 4/6ன்னு எழுதியிருக்கோம். இப்போ சம் போடுவோம். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x/36 = 4/6ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயரை நம்ம இப்போ கேன்சல் பண்ணோம், ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணோம். அதனால ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணிப்போம். 4/6 ஸ்கொயர். இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகலாம். அப்போனா 1/x/36 = 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 16. 6 ஸ்கொயர் பண்ணால் 36. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 × 36 36 + x/36 = 16/36. இந்த 36 இந்த 36 கேன்சல் ஆகிடும். அப்போனா என்ன வரும்? 36 + x = 16. இப்போ எக்ஸோட மதிப்பு தான் நமக்கு வேணும். எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 36 ஈக்குவல் டு கந்தாண்ட கொண்டுட்டு போனோம்னா 16 - 36 கேன்சல் என்ன வரும்? x = -20. இப்போ அடுத்த சம் போடுவோம், இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்த சம் எடுத்து இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x/81 = 5/9 எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுனால ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/x/81 ஹோல் ஸ்கொயர் இப்போ 5/9 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் 1 + x/81 = இந்த 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 9 ஸ்கொயர் பண்ணால் 81. ஓகேவா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 81 × 1 81 + x/81 = 25/81. இந்த 81 கேன்சல் ஆகிடும். அப்படின்னா என்ன வரும்? 81 + x = 25. நமக்கு எதோட வேல்யூ வேணும்ப்பா? எக்ஸோட வேல்யூ தான். அப்போனா இந்த 81 அந்த பக்கம் போணுச்சுன்னா என்ன வரும்? மைனஸாக மாறும். இப்போ x = 25 - 81. ஓகேவா? இப்போ 25ல் 81 போயிட்டுனா என்ன வரும்? x = -56 வரும். நம்ம எடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x/25 = 11/5 எடுத்து எழுதியிருக்கோமா? இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணணும். இப்போ ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணால் மட்டும்தான் நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போனா என்ன செய்யலாம்? போத் சைடு டபுள் சைடு நம்ம இப்போ ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x/25 = 11/5. இந்த சைடு என்ன செய்யணும்னு சொன்னேன்? ஸ்கொயர் பண்ணணும்னு சொன்னேன். இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடுனா 1 + x/25 11 ஸ்கொயர் பண்ணால் 121/5 ஸ்கொயர் பண்ணால் 25. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும். 25 + x/25 = 121/25. இந்த 25 கேன்சல் ஆகிடும். சரியா? இப்போ கேன்சல் ஆகிட்டு இல்லையா? என்ன பண்ணுறோம்? எக்ஸோட மதிப்பு வேணும்னா x = 121 - 25. 121ல் 25 போயிட்டுனா என்ன வரும்? 96. இப்போ அடுத்த சம் போடுவோம். சம் எடுத்து எழுதியிருக்கோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x/49 = 12/7 எழுதியிருக்கோம். இப்போ இந்த ரூட்டை கேன்சல் பண்ணால் டபுள் சைடும் நம்ம என்ன செய்யணும்? ஸ்கொயர் பண்ணணும். போத் சைடும் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x/49 whole square 12/7 whole square. Then the 2 square cancel ஆகிடும். 1 + x/49
12 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 144, 7 ஸ்கொயர் பண்ணால் 49. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. 49 + x பை 49, 144 பை 49. இந்த 49 கேன்சல் ஆகிடும். இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும். எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு 49 அந்த பக்கம் கொண்டு போனால் -49 -49. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 95. எக்ஸோட வேல்யூ 95. அடுத்த சம் எடுத்து எழுதிப்போம். √1 + x by 16 = 7/4 எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு என்ன வேணும், எக்ஸோட வேல்யூ வேணும். அதனால் வந்து ரூட்டை கேன்சல் பண்ணணும். ரூட்டை கேன்சல் பண்ணால் என்ன செய்யணும், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ அதை செய்ய போகிறோம். √1 + x by 16 whole square 7/4 whole square. இப்போ இந்த ரூட்டு ஸ்கொயர் கேன்சல் 1 + x by 16 = 7 ஸ்கொயர் பண்ணோன்னா 49, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 1 × 16 + x by 16 = 49/16. ரெண்டு 16 கேன்சல் ஆகிடும். இப்போ 16 + x = 49. எக்ஸோட வேல்யூ வேணும். எக்ஸ் இங்கே வச்சுட்டு 49 - 16. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 33. அடுத்த சம் போடுவோம். இப்போ அடுத்த சம் எடுத்துப்போம். √1 + x by 100 = 13/10 எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ என்ன செய்யணும், நமக்கு எக்ஸோட மதிப்பு வேணும். அதனால வந்து ரூட்டை கேன்சல் பண்ணணும். ரூட்டை கேன்சல் பண்ணால் என்ன செய்யணும், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். என்ன செய்கிறோம், √1 + x by 100 whole square 13/10 whole square. இப்போ √2 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுனா 1 + x by 100 = 13 ஸ்கொயர் பண்ணால் 169, 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 1 × 100 + x by 100 169/100. இந்த 100 கேன்சல் ஆகிடும். 100 + x 169. இப்போ எக்ஸோட வேல்யூ வேணும். அதனால் 169ல் 100 போயிட்டுனா x = 69. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.